இந்தியா வரலாற்றில் சில பேரரசுகள் உருவானதில்லை, மறைக்கப்பட்டன. கடல்களை ஆட்சி செய்தவர்கள், ஆசியாவை நடுங்க வைத்தவர்கள். ஆனால் நம்ம பள்ளி புத்தகங்களில் ஓரிரு பக்கங்களில் மட்டும் அடக்கப்பட்டவர்கள். இது ஒரு அரச குடும்பத்தின் கதையில்லை, இது சோழர்களின் ரகசியம். இந்த வீடியோ முடிந்ததும் நீங்கள் சோழர்களை முன்பு போல் பார்க்க மாட்டீர்கள். இந்த வரலாறு ஆரம்பிக்கும் முன் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டு காவிரி நதிக்கரையில் ஒரு அமைதியான நாகரிகம் உருவானது. விவசாயம், நீர்ப்பாசனம், நிர்வாகம். அந்த காலத்திலேயே மக்கள் ஆட்சி செய்யும் முறை. இந்தியாவில் பல ராஜ்யங்கள் இருந்தன, ஆனால் ஒரு பேரரசு மட்டும் காலத்தை முந்தியது. அவர்கள்தான் சோழர்கள். ராஜராஜ சோழன் பெயர் கேட்டாலே ஒரு அரசன் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மை வேறு. அவர் ஒரு மாஸ்டர் பிளானர். ஒரு ராஜ்யத்தை அல்ல, ஒரு சிஸ்டமை கட்டினார். நில அளவைகள், வரி வசூல், கிராம சபைகள், இவையெல்லாம் இன்றைய மாடர்ன் கவர்னன்ஸுக்கு அடிப்படை. வரலாற்றில் பெரும்பாலான பேரரசுகள் நிலத்தில்தான் போராடின. ஆனால் சோழர்கள் கடலை தேர்ந்தெடுத்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ளூ வாட்டர் நேவி. இது சாதாரண விஷயமில்லை. அந்த காலத்தில் கடலை ஆளுவது உலகத்தை ஆள்வதற்கு சமம். இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இவையெல்லாம் ஒரு காலத்தில் சோழர்களின் கட்டுப்பாட்டில். போர் மட்டுமில்லை, கலாச்சாரம், மொழி, நிர்வாகம். அவர்கள் ஆட்சி அழிக்கவில்லை, ஒன்றிணைத்தது. பெரிய கோவில்கள், அழகான சிற்பங்கள், இதெல்லாம் பக்தி மட்டுமில்லை, அவை இன்ஜினியரிங் கோட்ஸ். நிலநடுக்கம் வந்தாலும் நிற்கும் வடிவமைப்பு. கணிதம், வானியல், ஒலி அறிவியல். ஒரே கட்டிடத்தில் எல்லாம். இது கோவில் இல்லை, ஸ்டோனில் எழுதப்பட்ட சயின்ஸ். சோழர்கள் காலத்தில் மருத்துவம் இருந்தது. அறுவை சிகிச்சை, மூலிகை சிகிச்சை, உலோக கலவைகள், நீர்த்தேக்கங்கள், இவையெல்லாம் பயன்பாட்டு அறிவியல். ஆனால் கேள்வி ஒன்று, இந்த அறிவு எங்கே போனது? இவ்வளவு பெரிய பேரரசு ஏன் மறைக்கப்பட்டது? யாருக்கும் பெருமை சேராத ஒரு வரலாறு மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது. வெற்றியாளர்கள் வரலாற்றை எழுதவில்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் திருத்தினார்கள். கல்வெட்டுகள் இன்னும் இருக்கின்றன, செப்பேடுகள் பேசுகின்றன. சீனா, அரபு, தென்கிழக்கு ஆசியா, வெளிநாட்டு குறிப்புகளில் சோழர்கள் அரசர்களாக இல்லை, சூப்பர் பவராக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சோழர்கள் விட்டுச் சென்றது ஒரு பேரரசு இல்லை, அவர்கள் விட்டுச் சென்றது ஒரு மெசேஜ். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் யாராலும் உங்களை ஆள முடியாது. இந்த வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரி அல்ல, இது மறைக்கப்பட்ட அடையாளத்தின் நினைவூட்டல். சோழர்கள் கடந்த காலமில்லை, அவர்கள் ஒரு எச்சரிக்கை. வரலாறு நீங்கள் படித்ததல்ல, உங்களுக்கு சொல்லப்படாதது. இன்னும் எத்தனையோ வரலாறின் மறைக்கப்பட்ட மறுபக்கங்கள் இருக்கின்றன. அதை அடுத்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.